குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸு. இன்னைக்கு அடுத்த 5வது கிளாஸ், 5th யூனிட்ல வந்து இது 5வது கிளாஸு. ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் ஜென்ரலாக பார்த்தோம், ஸ்பீடு ஃபீடு டெப்த் ஆஃப் கட் என்னங்கிறத பார்த்தோம். 2வது கிளாஸில் லேத்து மட்டும் பார்த்தோம் இல்லையா, லேத்து ஆப்ரேஷன் மட்டும் பார்த்தோம். 3வது கிளாஸில் ட்ரில்லிங் ஆப்ரேஷன் பார்த்தோம். 4வது கிளாஸில் அது சம்மந்தமாக ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த 5வது கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஷேப்பிங் மிஷின். அதாவது இது வந்து என்ன செய்வாங்கன்னா, இது இந்த ஷேப்பிங், பிளானிங், ஸ்லைட்டிங், ஹக்ஸா மிஷின், ப்ரோச்சிங் மிஷின், இதெல்லாம் ரெசிப்ரோகேட்டிங் மிஷின் சொல்லுவாங்க. ரெசிப்ரோகேட்டிங் மிஷினை டூல் வந்து முன்பின்வா நகர்றதுனால மெட்டலை ரிமூவ் பண்ணும். டூலை வந்து முன்னால் பின்னாடி நகரும், டூ அண்ட் ஃப்ரோ மோஷனில் நகர்றதுனால நம்ம வந்து ஜாப்பில் மெட்டலை ரிமூவ் பண்ணி பயன்படக்கூடிய, மெட்டல் ரிமூவ் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய மிஷின்ஸ் வந்து ரெசிப்ரோகேட்டிங் மிஷின். ரெசிப்ரோகேட்டிங்னா ஒன்றும் ஒன்றுமாக டூல், கட்டிங் டூல் நகர்ந்து மெஷினிங் செய்யக்கூடிய மிஷின் வந்து ரெசிப்ரோகேட்டிங் மிஷின். ஸோ அந்த ரெசிப்ரோகேட்டிங் மிஷினில் வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் மிஷின் ஒரு இடம் கேட்டிருக்காங்க, 2 மார்க்ஸ் கேட்குறேன். ரெசிப்ரோகேட்டிங் மிஷின் கேட்டாலே ஷேப்பிங் மிஷின், பிளானர் மிஷின், ஸ்லாட்டிங் மிஷின், ப்ரோச்சிங் மிஷின், ஆக்ஸா மிஷின், இது எல்லாமே ரெசிப்ரோகேட்டிங் டைப் ஆஃப் மிஷின்ஸ். ஸோ ரெசிப்ரோகேட்டிங் டைப் ஆஃப் மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இருக்கும். ஒன்று முன்னாடி போகிறது ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கு அல்லது கட்டிங் ஸ்ட்ரோக்கு, இன்னொன்று பின்னாடி வர்றது ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கு அல்லது ஐடியல் ஸ்ட்ரோக்கு. ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கு, இன்னொரு பேர் இருக்குன்னு கட்டிங் ஸ்ட்ரோக். சில மிஷின்ஸில் வந்து முன்னாடி போகும்போது கட் எடுக்கும், பின்னாடி வரும்போது கட் எடுக்காது. ஸோ எப்போ கட் எடுக்குதோ அது கட்டிங் ஸ்ட்ரோக். பொதுவாக வந்து ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கில் கட் எடுக்கும், ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கில் ஐடியலாக இருக்கும். ஸோ அதனால் ஐடியல் ஸ்ட்ரோக். ஸோ இந்த 2 ஸ்ட்ரோக் வந்து இந்த டைப் ஆஃப் மிஷின்ஸில் போல இருக்கும். அப்போ அந்த மெஷினிங் டைம் கண்டுபிடிக்கும் போது கட்டிங் ஸ்ட்ரோக்குரிய டைம் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்குரிய டைம் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கூட்டினா தான் அந்த ஒரு ஸ்ட்ரோக்கு, ஒரு மூமெண்ட்ஸுக்கு ஆகக்கூடிய டைம் வந்து கண்டுபிடிக்கும். ஸோ ஒரு ஜாப்பில் வந்து ஃபுல்லாக மெஷினிங் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக் வந்து நிறையா வரும். நம்ம அப்படியே ஃபீடு கொடுத்துட்டே போனோம், ஒவ்வொரு ஃபீடும் ஒரு ஸ்ட்ரோக் ஆகும். ஸோ ஒரு ஸ்ட்ரோக்குரிய டைம் கண்டுபிடிப்பாங்க. அடுத்த ஜாப்போட வித்தை வச்சு பெருகிடுவாங்க. எவ்வளோ வருது, எத்தனை எம்எம் வருதோ அத்தனை எம்எத்தை வந்து பெருக்குனாங்கன்னா டோட்டல் நமக்கு வந்து கிடைச்சிப்போம். ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஷேப்பிங் மிஷின். ஸோ ஷேப்பிங் மிஷினில் இந்த மாதிரி ஒரு ஜாப்பை வந்து மிஷினிங் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஜாப்போட லென்த் நம்ம என்ன எடுத்துக்கணும், எல். ஸோ இது வந்து லென்த் ஆஃப் ஸ்ட்ரோக். இந்த லென்த் ஆஃப் ஸ்ட்ரோக்குங்கிறது ஜாப் லென்த்தை விட இந்த பக்கம் முன்னாடி தள்ளி வரும், அதே பின்னாடி போகும். நீங்கள் ஷேப்பிங் மிஷினில் நீங்கள் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிருக்கீங்க. ஸோ ஷேப்பிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா டூல் வந்து ஜாப்பில் மூவ் ஆகிற அந்த லென்த் வேறு இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஜாப்பை விட்டு வெளியே கொஞ்சம் மூவ் ஆகும். அதேமாதிரி ஜாப் ரிட்டர்ன் ஆகும்போது ஜாப்பை விட்டு வெளியே முன்னாடி தள்ளி வரும். ஸோ அப்போ அதை வந்து என்ன செய்வாங்கன்னா கிளியரன்ஸ், அது வந்து லென்த் வைஸ் கிளியரன்ஸ். அது என்ன கிளியரன்ஸு, லென்த் வைஸ் கிளியரன்ஸ். ஸோ லென்த் வைஸ் கிளியரன்ஸை வந்து சின்னு வச்சுக்கோ. லென்த் வைஸ் கிளியரன்ஸ் வந்து சி. ஷேப்பிங் மிஷினில் இந்த கிளியரன்ஸ் வந்து என்ன எடுத்துக்குவாங்கன்னா 50 mm எடுத்துக்குவாங்க. ஷேப்பிங் மிஷினில் அந்த கிளியரன்ஸ் என்ன வச்சுக்குவாங்க, 50 mm. பிளானர் மிஷினில் அந்த கிளியரன்ஸ் என்ன வச்சுக்கோங்க, 250 எடுப்பாங்க. ஸோ 250 அங்கிட்டு மொத்தத்தில் வந்து 2 சேர்ந்து 250 எடுப்பாங்க. இதில் மொத்தத்தில் அங்கிட்டு சேர்ந்து 50 mm எடுப்பாங்க. ஸோ அதேமாரி இது ஃபீடு. ஸோ இது ஒரு கட்டு, இந்த ஒரு கட்டு எடுக்கிற நான் காட்டியிருக்கேன், படத்தில் காட்டியிருக்கேன். இது வந்து ஒரு கட்டு. இப்போ இந்த டைரக்ஷனில் அப்படியே கொஞ்சமாக கட்டுக்கும். இது வந்து ஒரு கட்டு அப்போ அல்லது ஒரு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லலாம். இது ஒரு கட்டில் இவ்வளோ தான் எடுக்கும். இப்போ அடுத்த கட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த டூல், அங்கே இருக்கிற டூலை இங்கிட்டு நகட்டணும். அப்போ இது ஒரு கட்டுக்கு ஒரு 2 mm கட்டு எடுக்கிறோன்னு வச்சுக்கோமே. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 mm. இந்த டிஸ்டன்ஸ் வந்து கட் எடுக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபீடு, ஒரு டெப்த் ஆஃப் கட்டுக்கு எவ்வளவு, இந்த ஹைட்டு இந்த அகலத்துக்கு வந்து எவ்வளோ, இது 2 mm கட் எடுக்கிறோம். ஒரு கட்டுக்கு 2 mm அகலத்துக்கு கட் எடுக்கும். இப்போ ஜாப்போட லென்த்து 50 mm வச்சுக்கோமே. அப்போ எத்தனை கட்டு எடுக்கும், ஒரு கட்டுக்கு 2 mm. அப்போ 50 mm லென்த்தாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 25 கட்டு. ஸோ இவ்வளோதான் நம்பர் ஆஃப் கட்டு. அப்போ 25 கட்டுன்னா 25 ஸ்ட்ரோக். ஒரு ஸ்ட்ரோக்குரிய டைமை கண்டுபிடிச்சிட்டு என்ன செஞ்சிடணும், பெருக்கிடணும், அவ்வளோதான். அப்போ இந்த ஃபீடு தான் இது, இந்த டிஸ்டன்ஸ்னு சொல்கிறேன். இது வந்து ஃபீடு கொடுப்பாங்க. இந்த ஃபீடு வந்து ஒரு கட்டுக்கு எவ்வளோ ஃபீடு, ஒரு கட்டுக்கு ஃபீடு எவ்வளோ. அப்போ நம்பர் ஆஃப் கட்டு எவ்வளோன்னு கேட்டால் இந்த டோட்டல் இந்த ஃபீடால் வகுத்துட்டிங்கன்னா இதுலேயும் அதேமாதிரி கிளியரன்ஸ் பார்க்கணும். இங்கே எப்படி லென்த் வைஸ் கிளியரன்ஸ் பார்க்குறாங்களோ அதேமாரி இந்த வித் வைஸும் கிளியரன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ டூலு வெளியே போகும், அதை மூவ் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் வெளியே போகும். ஸோ அது ரெண்டையும் சேர்த்து இந்த லெஃப்ட்டு ரைட்டு, இந்த லெஃப்ட்டு
ரைட் ரெண்டும் சேர்ந்து இங்கிட்ட ஒரு 12.5 இங்கிட்ட ஒரு 12.5 டோட்டலாக வந்து வித் வைஸாக வந்து 25 mm, லென்த் வைஸாக வந்து எவ்வளோ 50 mm. ஸோ இல்லை 25 50, இதே வந்து 150 அந்த மாதிரி எடுத்துக்கோ. ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ இந்த டெரிவேஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கில் வந்து வேகமாக மூவ் ஆகும் டூல், ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கில் மெதுவாக போகும். ஸோ மெட்டலை கட் எடுக்கிறனால ஸ்லோவாக போகும். இப்போ 5 நிமிஷம்னு வச்சுக்கோமே, 5 நிமிஷம்னு சொல்லும்போது மெட்டலை கட் எடுக்கிறதுக்கு 3 நிமிஷம் ஆயிரும். ஆனால் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 2 நிமிஷத்தில் வெளியே அதுதான் இது போட்டிருக்காங்க. ஸோ ஒரு டோட்டலாக ஒரு 5 செகண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 செகண்டுக்கு கட் எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். இல்லை 5 நிமிஷம் கூட வச்சு. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வந்து குயிக்காக வந்துடும். ஒரு மடங்கு வந்து கம்மியாகவே இருக்கும். ஒரு மடங்கு வந்து அப்போ டோட்டல் நம்ம அந்த டைம்னு எடுத்துக்கிட்டா 5 மடங்குன்னு வச்சுக்கோ. 5 மடங்குல 2 மடங்கு ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கு, 3 மடங்கு ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக். ஸோ அப்போ ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் எவ்வளோ இருக்கும்? ஒரு கட்டிங் ஸ்ட்ரோக்னா எவ்வளோ டைம் இருக்கும்? டோட்டல் மிஷினிங் டைமில் 3 பங்கா, அப்போ 3/5. 3 மொத்த மடங்கு வந்து எத்தனை? 5. 3 2 5. அதில் 3 மடங்கு என்ன ஸ்ட்ரோக்கு? கட்டிங் ஸ்ட்ரோக்கு டைம். ஸோ அப்போ டோட்டல் மிஷினிங் டைமில் 3/5 வந்து இப்போ ஏதாவது ஒரு டைம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு டோட்டல் டைம் தெரிஞ்சுன்னா 3/5 பெருக்கணும்னா கட்டிங் ஸ்ட்ரோக் டைம் கிடைச்சிடும். ஸோ கட்டிங் ஸ்ட்ரோக் டைம் கிடைச்சி போச்சுன்னா இதில் என்னது? இந்த ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் டைம் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ இந்த ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் டைமையும் கட்டிங் ஸ்ட்ரோக் டைமையும் கூட்டினா டோட்டல் மிஷின் டைம் கிடைக்கும். ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. ஷேப்பிங் மிஷினில் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கும் ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கும் உள்ள ரேஷியோ வந்து 2/3. ரைட்டா? இப்போ நமக்கு டோட்டல் மிஷின் டைம் என்ன சொல்லியிருக்கோம்? டிசி ஈக்குவல் டு டைம் ஃபார் கட்டிங் ஸ்ட்ரோக்கு, டைம் ஃபார் ரைடிங் ஸ்ட்ரோக். முன்னாடி போகிற ஸ்ட்ரோக்குடைய டைம், பின்னாடி போகிறக்குரிய டைம் ரெண்டையும் கூட்டினா ஒரு ஸ்ட்ரோக்குரிய டைம் கிடைக்கும். ஸோ இந்த லென்த் அப்படின்னு என்ன எடுத்துக்கிறாங்க? நான் என்ன சொல்ல கிளியரன்ஸில் 50. ஸோ அந்த பக்கமும் அந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்த்து டோட்டலாக அந்த கிளியரன்ஸை சேர்த்து எல்லுங்கிறத நீ என்ன செய்யணும்? 50ன்னு எடுத்துக்கணும். அதேமாதிரி விட்டுன்னு எடுத்துக்கிட்டா 25 சேர்த்துக்கணும். ஷேப்பிங் மிஷின். இதே இது பிளானிங் மிஷினாக இருந்தால் இந்த இடத்துல 250, இந்த இடத்துல 50. இது வந்து ஸ்டாண்டர்டாக ஃபார்முலா வச்சு கணக்கில் கொடுக்கலைன்னா இந்த மாதிரி L+50 B+25 வச்சுக்கணும். ஷேப்பிங் மிஷின் இது ஷேப்பிங் மிஷின். பிளானிங் மிஷினா L+50 B+50 அப்படின்னு வச்சுக்கணும். கொடுக்கலைன்னா கொடுத்தாங்கன்னா அவன் என்ன கொடுக்குறாங்களோ அந்த இதை கிளியரன்ஸ் கொடுக்குறது வந்து இங்கே எடுத்துக்கணும். அதே கட்டிங் ஸ்பீடு வந்து கட்டிங் ஸ்பீடு வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு கட்டுக்குரிய ஸ்ட்ரோக்கை கண்டுபிடிப்போம். கட்டிங் ஸ்பீடு என்ன வச்சுக்கலாம்? பின்னு வச்சுக்கோம். கட்டிங் ஸ்பீடு வந்து இப்போ நமக்கு வந்து என்னென்னா தூரம் பை, அதாவது என்னது ஃபார்முலா என்ன செய்யும்? வேகம் ஈக்குவல் டு தூரம் பை காலமா? வேகம் ஈக்குவல் டு தூரம் பை காலம். இப்போ நமக்கு என்ன செய்யணும்? காலம் கண்டுபிடிக்கணும். காலம் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? வேகத்தை கீழே வந்துடும். அப்போ காலம் ஈக்குவல் டு தூரம் பை வேகம். இதுதான் இந்த தூரம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க. எல் லென்த்து தூரம், இது வந்து வேகம். அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ ஸ்பீடுங்கிறது மீட்டர் பெர் மினிட்ல கொடுத்துருப்பாங்க, மற்றெல்லாம் எம்எம்ல கொடுத்துருப்பாங்க. அதனால 1000 வின்னு போட்டிருக்காங்க. 1000 × V. எல் வந்து அந்த ஜாப்போட லென்த்து, இந்த 50ங்கிறது கிளியரன்ஸு. ஸோ இதில் போட்டு நமக்கு முடிச்சாச்சு. V கொடுப்பாங்க. நம்ம என்ன கிடைச்சிடலாம்? டைம் ஃபார் கட்டிங் ஸ்ட்ரோக் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து டைம் ஃபார் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்னா இதே இந்த கேங்கிற இடத்துல 3/5 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இல்லை கே போட்டு பெருக்கிறீங்க. கே இன்ட்டு டைம் ஃபார் கட்டிங், அதாவது ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் பை கட்டிங் ஸ்ட்ரோக். இந்த ஃபார்முலா பார்த்தீங்களா? ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் பை ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக், அது வந்து 2/3. ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் பை ஃபார்வர்டு. இப்போ இந்த ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கை வந்து குறுக்க பெருக்கிட்டுனா ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் கிடைச்சிருமா? கே இன்ட்டு ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் ஈக்குவல் டு ரிட்டர்ன். அப்போ நம்ம ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்குடைய டைம் கிடைச்சுன்னா ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்குடைய டைம் என்னது? கே இன்ட்டு இந்த டைம். ஸோ இப்போ நம்ம கட்டிங் ஸ்ட்ரோக் டைம் தெரியும், ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் டைம் தெரியும். ரெண்டையும் கூட்டினா டோட்டல் டைமா? டோட்டல் டைம் ஃபார் ஒன் ஸ்ட்ரோக். ஸோ இது கட்டிங் ஸ்ட்ரோக் டைம், இது ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் டைம். இது ரெண்டில் எது காமனாக இருக்குது? L+50 காமனாக இருக்குது, கீழே 1000 V காமனாக இருக்குது. ரெண்டையும் காமனாக வெளியே எடுத்தாச்சுன்னா இங்கே என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அதனால் 1. இங்கே என்ன இருக்கும்? K 1 + K. ஸோ K = 2/3. K = 2/3. இது வந்து TO அப்படின்னா டைம் ஃபார் ஒன் ஸ்ட்ரோக். இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக் வந்து நான் கண்டுபிடிக்கிறது சொல்லியிருக்கேன். நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக்குங்கிறது இந்த இருக்கு, இந்த படத்தை பாரு. இது ஒரு ஸ்ட்ரோக்கு இப்படி வந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ரோக்கு. இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபீடு F, ஒரு கட்டுக்குரிய ஃபீடு. இப்போ இது வந்து இந்த லென்த்து டோட்டல் லென்த்து 10 mm எடுத்துக்கிட்டா
ஒரு கட்டுக்கு 2 இதை 2ன்னு வச்சுக்கோ. ஒரு கட்டுக்கு 2 mm. அப்போ 10 mm கட் பண்ணால் எத்தனை இது 5 கட்டு. ஒரு கட்டு அப்படியே எத்தனை கட்டு 5 கட்டு எடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து நான் வந்து நம்பரில் சொல்லுவேன். இப்போ இது வந்து பின்னு வச்சுக்கோ. அப்போ பின்னா இந்த பக்கம் ஒரு 20, இந்த பக்கம் சேர்ந்து கிளியரன்ஸ் வந்து 25. அப்போ பி + 25 வந்து டோட்டல் லென்த்து. எவ்வளோ ஃபீடு கொடுக்குறோம்? எஃப். அந்த எஃப்பால் வகுத்துட்டீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக் கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக் ஈக்குவல் டு பி + 25 அகலம் பை ஃபீடு. அகலம் பை ஃபீடு. ஸோ இப்போ இது ஒரு ஸ்ட்ரோக்குரிய டைம் தெரியும். இந்த ஒரு ஸ்ட்ரோக்குரிய டைமை இந்த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக்கால் பெருக்கிட்டீங்கன்னா என்ன கிடைச்சிடும்? டைம் ஃபார் ஷேப்பிங். அப்போ L + 50 1 + K இந்த 1020 இன்ட்டு B + 25 1000 B + 25 by Fன்னு வரும். ஸோ இதை கொஞ்சம் மாற்றி என்ன எழுதிக்கலாம்? L + 20 L + 50 B + 25 1 + K by 1000 VF. இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இப்போ இதே இது பிளானிங் மிஷினுக்கு இதே தான். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்ன இருக்குன்னு பாரு. பிளானிங் மிஷினில் இந்த 15 வர்ற இடத்துல ஷேப்பிங்கில் 15 வர்ற இடத்துல 250, 25 வர்ற இடத்துல 50. அவ்வளோதான். ஸோ பிளானிங் மிஷினுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், அந்த லென்த் வைஸாக உள்ள கிளியரன்ஸும் வித் வைஸ் உள்ள கிளியரன்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். 250 50, அங்கே 50 25. இதை தவிர மற்றது இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. இதில் இப்போ ப்ராப்ளம் வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்குறோம்? ப்ரோச்சிங் மிஷின். இப்போ ஒன்ஸ் ஒரு சொல்லணுமா? சொல்லிக்கலாம் பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மிஷின் டைம் ஃபார் ஷேப்பிங் கண்டுபிடிக்கிறது. 2 ஸ்ட்ரோக் இருக்குது, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கு, ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கு. அது வந்து 2/3. ஸோ மொத்தம் 5 மடங்கு. 5 மடங்குல 2 மடங்கு ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கு, 3 மடங்கு ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கு. அதாவது 3 நிமிஷம் ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்காக இருந்தால் 2 நிமிஷம் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கு. ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கில் வேகமாக வரும், ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் வந்து கட்டிங் ஸ்ட்ரோக்கு மெதுவாக போகும். ஸோ ஓகே. டைம் ஃபார் கட்டிங் ஸ்ட்ரோக்குங்கிறது என்னது? டோட்டல் மெஷின் டைமில் வந்து 5ல் 3 பங்கு. 3 பங்கு வந்து இருக்கிறனால 3/5 டோட்டல் மிஷின் டைம். ஓகே. சப்போஸ் கொடுக்கல, டோட்டல் மிஷின் டைம் கொடுத்து நம்ம கட்டிங் ஸ்ட்ரோக் கண்டுபிடிக்கணும். இது 3/5 பிரிக்கிறேன். அடுத்து டோட்டல் மிஷின் டைம் ஈக்குவல் டைம் ஃபார் ஒன் ஸ்ட்ரோக்கு ப்ளஸ் டைம் ஃபார் கட்டிங் ஸ்ட்ரோக்கு, டைம் ஃபார் ஐடியல் ஸ்ட்ரோக் ரெண்டையும் கூட்டினோம்னா இது கிடைக்கும். ஸோ இப்போ லென்த்துங்கிறது என்ன சொல்லியிருக்கேன்? ஜாப்போட லென்த்து ப்ளஸ் கிளியரன்ஸ் ரெண்டையும் சேர்த்துக்கணும். விட்த் ஆஃப் ஜாப்புங்கிறது ஜாப்போட அகலம் ப்ளஸ் கிளியரன்ஸ் ரெண்டையும் சேர்த்துக்கணும். விங்கிறது கட்டிங் ஸ்பீடு. இப்போ இந்த இடத்துல கட்டிங் ஸ்ட்ரோக்குரிய டைமை கண்டுபிடிக்கிறோம். கட்டிங் ஸ்ட்ரோக்குனா என்னது? ஸ்ட்ரோக்குரிய டைம் சொல்லும்போது டைம்னா நேரம் ஈக்குவல் டு தூரம் பை வேகம். தூரங்கிறது ஜாப்போட லென்த்து, இந்த இருக்கு L + 50. வேகங்கிறது இந்த கட்டிங் ஸ்பீடு 1000 V. இது மீட்டர்/மினிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கட்டிங் ஸ்ட்ரோக்கு. ஸோ ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்குங்கிறது என்னது? நம்ம இந்த ஃபார்முலாவை சொல்லியிருக்கேன். ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கு வந்து டைம் வேணும்னா ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கையும் கேயும் பெருக்க வேண்டியதான். ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கு கேன்னா ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கோட டைம் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கேயோட வேல்யூ 2/3. ஸோ அதனால் கேன்னு வச்சுக்கிட்டாங்க. நம்ம வேணும்னா 2/3 போட்டுக்கலாம். ஸோ அப்போ என்னது? இந்த இருக்குது ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து கே இன்ட்டு கட்டிங் ஸ்ட்ரோக்கு டைம். ஸோ இந்த ரெண்டையும் இப்போ கூட்ட போகிறோம். இந்த ரெண்டையும் கூட்டினா டோட்டல் டைம் கிடைக்கும். ஸோ கட்டிங் ஸ்ட்ரோக்கு ஒன் ஸ்ட்ரோக்கு ரிட்டர்ன் டைம் ரெண்டையும் கூட்ட போகிறோம். இதில் காமனாக இருக்கிறத வெளியே எடுத்தாச்சு. L + 50 1000 Vயும் காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்தாச்சுன்னா இங்கே 1 இருக்கும், இங்கே என்ன இருக்கும்? கே இருக்கும். இது ஒன் ஸ்ட்ரோக்குரிய டைம். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக் கண்டுபிடிச்சுன்னா டோட்டல் வித்தை ஃபீடால் வகுத்துட்டோம்னா நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக் கிடைக்கும். டோட்டல் வித்துங்கிறது பி, கிளியரன்ஸ் சேர்த்தா 25, B + 25 F. இது நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக் கிடைக்கும். பாயிண்டில் கிடைச்சா கூட நீ முழு எண்ணெய் எடுத்துக்கணும். சப்போஸ் 3.5 அப்படின்னா 4 கட்டுன்னு தான் எடுத்துக்கணும், 4ன்னு தான் எடுத்துக்கணும். 3.6னாலும் அந்த நம்பரை விட அதிகமாக எத்தனை போனாலும் அதை முழுமையாக்கி வச்சுக்கணும். ஸோ அப்போ அதை அங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக் தூக்கி இதில் பெருக்கிட்டோம்னா டோட்டல் கிடைக்கும். ஸோ இது ஒன் ஸ்ட்ரோக்குரிய டைம். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக்கால் பெருக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா. இதை லாஸ்ட்டில் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஷேப்பிங் மிஷினுக்குரிய மிஷின் டைமுக்கான ஃபார்முலா வந்து L + 50 B + 25 1 + K by 1000 VF. இதுக்கும் ஷேப்பிங் பிளானிங் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டு. இந்த 50ங்கிற இடத்துல 250, 25ங்கிற இடத்துல 50. அவ்வளோதான் இதான் பிளானிங் மிஷின். அடுத்து ப்ரோச்சிங் மிஷின். ஸோ ப்ரோச்சிங் அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் ப்ரோச்சிங் இருக்குது. புஷ் ப்ரோச், புல் ப்ரோச்சுமாங்க. ஸோ உள்ளே வந்து டூலை நம்ம வந்து உள்ளே அப்படியே புஷ் பண்ணியோ அல்லது வெளியே இழுத்து புல் பண்ணியோ நம்ம என்ன செய்யலாம்? மிஷினிங் பண்ணலாம். இது மேக்ஸிமம் இன்டர்னல் ஆப்ரேஷன் தான் மேக்ஸிமம் பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே வந்து ஒரு ஹோல் இருக்குன்னா ஹோலுக்குள்ளே வந்து நம்ம மிஷினிங் பண்ணணும் அப்படின்னா அந்த டூலை வந்து உள்ளே தள்ளலாம், புல் பண்ணலாம், அல்லது வெளியே இழுத்து புஷ் பண்ணலாம். புல் ப்ரோச்சு, புஷ் ப்ரோச்சுமாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி அமைக்கி நம்ம என்ன செய்யலாம்? மிஷினிங் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்னது பார்த்தீங்கன்னா
அந்த ப்ரோச்சில் நிறைய கட்டிங் டீத் வந்து நம்பர் ஆஃப் டீத் நம்ம ஆக்ஸா மிஷின் மாதிரி தான். ஆனால் ஆக்ஸா மிஷின் வந்து ஒரு பிளைடு மாதிரி இருக்கும், இது பிளேடு மாதிரி இருக்காது. இது வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஒரு ராடில் வந்து ஃபுல்லாக டீத் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு அப்படியே உள்ளே போகும்போது ஒவ்வொரு டீத்தும் ஒவ்வொரு கட் எடுக்கும். ஒவ்வொரு டீத்தும் பின்னாடி என்ன செய்வோம், கட் எடுக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டீத் எத்தனை இருக்கோ அதுக்கு தகுந்தபடி நம்பர் ஆஃப் த கட்டு வந்து நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். நிறைய மெட்டலை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து சிம்பிளாக வந்து நீ ஃபார்மில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ length of stroke by cutting speed, length of stroke by return speed. ஸோ கட்டிங் ஸ்பீடுக்குரிய அந்த இது வந்து கட்டிங் ஸ்பீடுக்குரிய அதை கட்டிங் ஸ்ட்ரோக்குரிய டைமு, இது ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்குரிய டைமு, ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், அந்த ப்ரோச்சிங்குரிய டைம். ஸோ ஒன்று கிடையாது, எல் பை அந்த மொத்த ஜாப்போட லென்த்து எல் பை கட்டிங் ஸ்பீடு ப்ளஸ் எல் பை ரிட்டர்ன் ஸ்பீடு ரெண்டையும் கூட்டினோம்னா எல் பை லென்த் ஆஃப் ஸ்ட்ரோக் பை என்னது கட்டிங் ஸ்பீடு, லென்த் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் பை கட்டிங் ஸ்ட்ரோக்குரிய ஸ்பீடு, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்குரிய ஸ்பீடு, இதெல்லாம் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன 1 பை எல் பை கட்டிங் ஸ்பீட் எல் பை ரிட்டர்ன் ஸ்பீட் ரெண்டுக்குமே லென்த்து சேம் போட்டோம்னா அந்த இது கிடைக்கும். இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம், how long it will take to approach a 4-spline brass fitting if the cutting speed is 11 meter, the return speed is 25. ரெண்டு ஸ்பீட் தனியாக கொடுத்தாங்க, கட்டிங் ஸ்பீடு தனியாக கொடுத்தாங்க, ரிட்டர்ன் ஸ்பீட் தனியாக கொடுத்தாங்க, லென்த் ஆஃப் ஸ்ட்ரோக் தனியாக கொடுத்தாங்க. அவ்வளோதான் ஃபார்முலா என்னப்பா, அப்ரோச்சிங் எல் பை கட்டிங் ஸ்பீடு ப்ளஸ் எல் பை ரிட்டர்ன் ஸ்பீட், எல் பை கட்டிங் ஸ்பீட் எல் பை ரிட்டர்ன் ஸ்பீட் ரெண்டையும் ரெண்டு ஸ்ட்ரோக், இது கட்டிங் ஸ்ட்ரோக்கோடைய டைமு, இது ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்குரிய டைம். ஸோ எல்லுங்கிறது ரெண்டுக்குமே 700 தான். அப்போ என்னது, இந்த கட்டிங் ஸ்பீடு 1000 வீண் போகணும். கட்டிங் ஸ்பீடு வந்து 1000 வி, ஏன்னா அது மினிட்ல கொடுத்துருப்பாங்க, மீட்டரில் கொடுத்ததுனால 1000 போடுறாங்க. அப்போ 1000 × 11, ரிட்டர்ன் ஸ்பீடு என்னது 1000 × 24, அப்படியே கால்குலேட்டர் வச்சு சுருக்கினீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். அடுத்து ஆக்ஸா மிஷின், ஸோ ஆக்ஸாங்கிறது நமக்கு வந்து பவர் ஆக்ஸா, ஒர்க் ஷாப்பில் வந்து மெட்டல்லாம் கட் பண்ணுறது யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த பவர் ஆக்ஸானில் பேண்ட்ஸா அப்படிம்பாங்க. ஸோ இதில் வந்து எப்படி டைம் கண்டுபிடிக்கிறது, இதையும் ஞாபகம் எல் பை எஃப் இன்ட்டு என் ஞாபகம் வச்சுக்கணும். எல் பை எஃப் இன்ட்டு என், எஃப்ங்கிறது ஒரு ஸ்ட்ரோக்குரிய ஒரு நிமிஷத்தில் எத்தனை ஸ்ட்ரோக்கு, ஒரு ஸ்ட்ரோக்கு எவ்வளோ ஃபீடு கொடுக்கும், இது ஞாபகம் கொடுக்குறதே இப்படி தான் கொடுப்பாங்க, ஸ்ட்ரோக் பெர் மினிட்டு ஃபீட் பெர் ஸ்ட்ரோக்குன்னு கொடுப்பாங்க. ஸோ லென்த் ஆஃப் கட்டுங்கிற ஜாப்போட லென்த்து, அதை அப்படியே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிப்போம். ஸோ இது வந்து என்னது கட்டிங் ஸ்பீட், அதாவது மீட்டர் கட்டிங் ஸ்பீடும் கொடுக்கலாம், கட்டிங் ஸ்பீடு இன்ட்டு எல்லாம் இப்படி வச்சு கட்டிங் ஸ்பீடு இன்ட்டு 1000 டீத் பர் எம்எம், ரெண்டு ஃபார்ம், இது பேண்ட்ஸா இது வந்து பவர் ஆக்ஸா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டாலே போதும். அப்போ எல் பை இதை எஃப்னு வச்சுக்கோ, எஃப் இன்ட்டு என், அதாவது ஸ்ட்ரோக் பர் மினிட்டு ஃபீட் பர் ஸ்ட்ரோக், ரைட்டா. இது பாண்ட்ஸாக வந்து லென்த் ஆஃப் கட்டு பை வி 1000 வி, அடுத்து இந்த ரெண்டையும் சேர்த்துக்கும் டீத் பர் எம்எம் ஃபீட் பர் டூத். ஓகே.